சாமி நான் சத்தியமா சொல்றேன், இந்த வலைய நான் உங்களுக்கு பிரிக்கல. வணக்கம், நான் உங்கள் பயிர் சிங்காரவேலு பாலமணி. நேற்று மாலை கோவை மையமாக கொண்டு செயல்பட்டு வந்த மைவி3 நிறுவனர் திரு சக்தி ஆனந்தன் அவர்கள் சரண்டர் ஆயிட்டார். இன்னைக்கு நம்முடைய ஒட்டுமொத்த செயல் திட்டத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாற அளவுக்கு சூழலை மாற்றி விட்டாங்க. அப்படி அதில் என்ன கோர்த்து விட்டு மீண்டும் ஒரு வழக்க பதிவு வேண்டியதா, நான் எத்தனை ஏபி எடுக்கிறது, எவ்வளோ நாள் தலைமுறைவாகிறது, எவ்வளோ பிஸ்னஸை விட்டு போட்டு மற்ற வேலையை பார்த்துக்கிறது, என்னாலே முடியல. ஒரு கம்பெனி இழுத்து மூட்டு போவாரான்றது மக்கள் நீங்களே யோசிச்சுக்கோங்கப்பா. ஸோ கம்பெனி இழுத்து மூட பிளான் பண்ணல, சக்தி ஆனந்தன் தலைமறைவாகல. இந்த கார்த்திக் பிள்ளை ஒரு பெண்ணை ரொம்ப அவதோட ஒரு பெண்ணையும் எண்ணையும் வைத்து, என் மகள் வயதுடைய பெண்ணையும் எண்ணையும் வைத்து ரொம்ப அவதோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, நேரம் பாருங்க. கரெக்டாக மகளிர் மேம்பாட்டு ஆணையம் அந்த இதில் புகார் பதிவு பண்ணுறதுக்கு போயிட்டு அந்த பொண்ணு அந்த வீடியோவை மைவி3 சக்தி ஆனந்தன்னு சொல்லி அந்த மைவி3 கம்பெனி பேரை சொல்லி புகார் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அந்த டாபிக் பண்ணி பேசின வீடியோவை காட்ட மாட்டாங்க. ஒரு கிளிப்பிங் எடுத்து காட்டுறாங்க. அந்த சும்மா யதார்த்தமாக எடுத்த உடனே அந்த கிளிப்பிங்கில் வரும்போது அவன் பேசின அந்த பச்சையான வார்த்தையை கேட்டு அந்த அம்மா உடனே ஏமா ஆஃப் பண்ணுமா அப்படின்ட்டாங்க. இவன் இந்த ஒரு லைன்லேயே இவ்வளோ பேசியிருக்கிறானா, இவன் இன்னும் எவ்வளோ பேசியிருப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போன வேகத்துக்கு அவங்க திரும்பி அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க, ஏமா நீ இந்த சக்தி ஆனந்த் மைவி3 ஏதோ சக்தி ஆனந்த்னு சொன்னார்ல அப்படின்னா, ஆமாம் நான் அவரை கைது பண்ணிட்டாங்க போலீஸ். அந்த டிவியில் பாருங்கன்னா அந்த ஆஃபீஸில் அந்த டிவியில் போய் பார்த்துட்டு அந்த பொண்ணு இதுன்ட்டு உடனே என்ன நாங்களும் எங்ககிட்ட ஒரே சொல்லிச்சு, ஐயா சக்தி ஆனந்த் கைதாமா அப்படின்ட்டு. இது ஏற்கனவே தெரியுமா எனக்கு, என்ன ஏபி நீயும் பேபியும் போட்ட வழக்கு தான். அந்த இதுக்கு ஏபி கிடைக்கலன்னு போது அவர் கைது செய்யப்படுன்றது நல்லாவே தெரியும். இப்போ நீதிமன்ற காவலில் வைப்பாங்க, அப்புறமேல் போலீஸ் கஸ்டடி எடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம், யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணுமோ அவங்க நேர்லேயே கண்ணில் பார்த்துட்டாங்க அந்த இதை. ஆக்சுவலாக சென்னையில் பார்த்தீங்கன்னா மைவி3 யாருக்கு அந்த அளவுக்கு ரீச்லாம் ஆகலை, ஒன்றும் யாருக்கும் தெரியாது. அது நிறைய பேர் அப்படின்னா என்னன்னு தான் கேட்குறாங்க. சரி, அது இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். கிட்டத்தட்ட நேற்று நான் ஏன் காணொலி போடுறேன்னா இதுதான் ரீசன். நிறைய உயர் அதிகாரிகள், அதாவது ஆஃபீஸர்கள், அதாவது மாநில அளவில் இருக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூடிய அந்த மாதிரி அதிகாரிகளை நேரடியாக சந்தித்து கிட்டத்தட்ட வெளிப்படையாக சொல்லணுன்னா ஒரு 7-8 வருஷம் பொறுத்து மறுபடியும் இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் உயர் பதவிகள் வகிக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கெல்லாம் ஏறி இறங்கினேன். நேற்று ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. நான் கிட்டத்தட்ட இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் அலுவலகத்துக்கெல்லாம் போய் நேரடியாக சந்தித்து பேசி வழக்கு கொடுத்துட்டு வந்ததெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக என்னோடய இதை சேஞ்ச் பண்ணி ஒரு அமைதியாக தினம் நம்மளால் முடிஞ்சது ஒரு 50-100 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தேன். இதற்கு இடையில் தான் ஒரு சுரிநாய் ஒன்று குலைக்க ஆரம்பித்தது. அது குலைச்சிக்கிட்டா இருக்குதுன்னு நினச்சேன். ஒரு நாள் டக்குன்னு காலை கவிடுச்சு. அது காலை கவுன ஒன்று என்ன பண்ணேன், கோயம்புத்தூர் ஆனந்துறை காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு வழக்கு பதிவு செய்கிறேன். மாற்றுத்திறனாளியான என்னை தாக்கினது 2016 கீழ் 92வது சட்டப்பிரிவுப்படி வழக்கு பதிவு செஞ்சீங்கன்னா அங்கு உள்ள ஆதிக்க சாதியினர் துணையோட அந்த சிறுத்தை தப்பிச்சிச்சு. ஏன்னா இவங்க நாங்கள் 100க்கு ஃபோன் பண்ணுறோம். அந்த ஆடியோலாம் இருக்கு, நான் போடுறேன். ஏன்னா இது ஒரு சிலருக்கு, அதாவது இந்த சொர்ணமோட தாய் தந்தையருக்கு அவங்க என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க, என் பொண்ணை காப்பாற்றுங்க, என் பொண்ணு ஒரு ராட்சசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்,
அவனை பற்றி தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன்னு சொல்லி கெஞ்சினாங்க. அந்த வயதானவர்கள், என்னோட வயது மூத்தவர் அவங்க அப்பாலாம், என்னோட கொஞ்சம் எப்படினாலும் வயது மூத்தவராக தான் இருப்பார். சரி, அவங்களுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாதுன்ட்டு நான் வந்து அந்த ஆடியோக்கள்லாம் வெளியிடாமல் நான் வந்து சரி நம்ம பொண்ணோட லைஃபாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதி காத்துக்கிட்டு போனேன். இந்த சூழ்நிலை என்ன பண்ணிடுச்சு, இந்த ஆதிக்க சாதியினரோட சேர்ந்துக்கிட்டு டக்குன்னு காலை கவிடுச்சு. இதை போயிட்டு நான் வந்து கொடுத்தோம்னா அந்த ஆதிக்க சாதியினர் துணை கொண்டே வந்து, ஏன்னா நாங்கள் வந்து 100க்கு ஃபோன் பண்ணுறோம். அவசர உதவிக்கு எண் 1 கொடுக்கவும், இல்லையெனில் தொடர்பை துண்டிக்கவும். ஹலோ ஹலோ மேம், ஒரு நிமிஷம், இது ரொம்ப எமர்ஜென்சிங்க. ஹலோ சொல்லுங்க மேம். ஹலோ மேம், நரசிபுரம் ரோடு நோட் பண்ணிக்கங்க. கோயம்புத்தூர் நரசிபுரம் ரோடு. சீக்கிரம் போலீஸ் அனுப்புங்க, கொலை பண்ண வராங்க. சீக்கிரம் மேம். வைதேகி ஃபால்ஸ் ரோடு மேம். மேம் வைதேகி ஃபால்ஸ் ரோடு மேம். வைதேகி ஃபால்ஸ் ரோடு. ஆமாங்க, நரசிபுரம். அந்த மாதிரி பண்றது மேம். என்னோட ஹஸ்பண்டும் அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்துட்டு என்னைய கொலை பண்ண வராங்க மேம். தயவு செஞ்சு உடனே போலீஸ் அனுப்பிச்சு விடுங்க. என்ன புரம் அது மேம்? நரசிபுரம். ஆமாங்க, பக்கத்துல வந்து நரசிபுரம் தாண்டி வைதேகி ஃபால்ஸ் ரோடுங்க. வைதேகி ஃபால்ஸ் ரோடு ஸ்டார்டர் விஸ்வண்ணா தோட்டம். ஸ்டார்டர் விஸ்வநாதன் தோட்டம். மேடம் பக்கத்துல என்ன போலீஸ் ஸ்டேஷன் மேடம்? மேம் போலீஸ் ஸ்டேஷன் ஆலந்துறை தான் மேம். போலீஸ் ஸ்டேஷன் ஆலந்துறை தான் மேம். மேம் என் பேரு ஸ்வர்ணம் மேம். வெயிட் பண்ணுங்க, இமிடியேட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க மேம். உடனே அனுப்பிச்சு விடுங்க மேம். எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னு எந்த இடம் ஏதுன்னு கேட்டுக்கிட்டவர் கடைசி வரைக்கும் என்ன வரவே இல்லை. நான் மருத்துவமனையில் அனுமதிக்கும் போது நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்கள், அவன் கார்த்திக் பிள்ளை போட்ட ஃபோட்டோவில் இருக்கிற ட்ரெஸ்ஸையும் பாருங்கள். என்னை தாக்கி விட்டு நான் என்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கிறேன். என்னை தாக்கின அதிர்ச்சியில் அந்த சொர்ணம்ன்ற அந்த பெண் உட்காந்துருக்குது. அதை வந்து எவ்வளோ அழகாக கட்டுக்கதை திரிச்சு அந்த பொண்ணு இங்கே வந்ததா, இவரு அங்கே போனாரா, இவனா அக்கா தங்கச்சி கூட பிறக்கலை, இவன் அக்காலேயோ இல்லை அவங்க அம்மாலேயோ இல்லை அவன் பொண்டாட்டியோ இந்த மாதிரி இதுன்னா பேசுகிறேன் நான். சொல்லுங்கள், ஒருத்தனை அடித்து போட்டு போனான் அந்த ராஜாராமன் சொர்ணம் புருஷன். அந்த நாயை கைது பண்ணுறதுக்கு காவல்துறையால் முடியல. அங்கே காவல்துறை காவல் நிலையத்தில் வந்து காவல் ஆய்வாளர் முத்துப்பாட்டிக்கிட்ட வந்து நான் ஒரு மாற்றுத்திறனாளி, என்னை வந்து இந்த மாதிரி காரில் இடித்து தள்ளி தாக்கப்பட்டு நான் வந்து கோவை மருத்துவமனையில் வந்து 3 நாள் சிகிச்சையில் இருக்கிறேன். காவல்துறை வந்து யாருமே வந்து சந்திக்கலை. இது நாங்களாக இது மருத்துவமனையில் கேட்டால் நாங்கள் அப்பயே வந்து ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்றாங்க. காவல்துறை வந்து யாரும் வரலன்னு இது பண்ண பின்னாடி பேருக்கு ஒரு பெண் உதவி காவல் ஆய்வாளர் சிந்துன்ற வந்தாங்க. அது கூட நாங்கள் என்ன சொல்கிறோங்களோ அவங்க கேட்கல. கம்ப்ளைண்ட்டை வந்து நாங்கள் எழுதுறோம், என்ன நடந்ததுன்றது எழுதுறோம். அவங்க அதெல்லாம் அவங்கள வந்து இல்லை அப்படிலாம் எழுதப்பட இப்படிலாம் எழுதக்கூடாது, அது நான் இது பண்ணிக்கிறேன் அது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இதில் வந்து கடவுள்ன்ற சதவீதம் பாருங்க, இந்த அம்மாவா ஒன்று எழுதிட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா, அது எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது காவல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய திரு முத்துப்பாண்டி அவர்கள் வந்து அந்த இது எங்கன்னு கேட்குறாரு. இவங்க துணை உதவி காவல் ஆய்வாளர் சிந்து அவர்கள் எழுதி கொண்டு வந்த ரிப்போர்ட் எங்கன்னு கேட்டால் காவல் நிலையத்தில் ஒருத்தர் திருத்தருன்னு முடிக்கிறாங்க. ஏன்னா நான் கொடுத்த நடந்த சம்பவத்தை வந்து எழுதலாம், அவங்க வேறு மாதிரி எழுதிட்டு போனாங்க. இவங்க என்ன ஒருத்தர் வந்து திருன்னு முடிக்கிறாங்க. தெய்வம் நான் கும்பிடும் அந்த என் ஐயர் ஈசன், என் அப்பா ஈசன் என்னை கைவிடல. காரணம் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க தொலைச்சிட்டாங்க. அவங்க தொலைச்சிட்டு வேறு வழி இல்லாத வந்து என்கிட்ட அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வராங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து நான் தெளிவாக எழுதி கொடுக்குறேன். உன்னுடைய குடும்ப பிரச்சனை, நீ வந்து உன் மனைவியிடம் பேசி சமாதானமாக பேசிட்டு போ, எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியில் போகிறேன்.
உங்களோட குடும்ப பிரச்சனை நான் தலையிட விரும்பலன்னு சொல்லிட்டு வெளியில போறேன். இதை வந்து அந்த தோட்டத்து உரிமையாளர் திரு விஸ்வநாதன் அதே கோயம்புத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட 90 வருடங்களுக்கு மேல் மருந்து கடை வைத்திருக்கும் காசிநாத்தான் உரிமையாளர், அவருடைய கார் ஓட்டுநர். ஏன்னா ஏன்னா ஒரு போட்டோ ஒன்று போட்டுதான் பார்த்தீங்களா, அந்த கார்த்திக் பிள்ளை என்னை அடிச்சுட்டு இது வந்து என்ன முடியாம தான் அந்த சேர்ல உட்காந்துருக்கேன். சொர்ணம் வந்து வேற இடத்துல தங்கியிருந்தாங்க. அங்கே ஒரு சில பிரச்சனைகள்னால அங்கே வந்து அவங்க கிளம்பி இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெண் தனியாக இருந்தால் என்னென்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து தப்பிச்சு தான் அவங்க அங்கே வந்தாங்க. அவங்க வந்து 2வது நாள் இவன் வரான். இவனுக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க, அந்த பொண்ணு வந்து மறுபடியும் அங்கே போயிடுச்சு அப்படின்ட்டு. அதை வச்சு கேட்டால் அவங்க வந்து என்னை தாக்கலாம். புரியுதுங்களா? இவ்வளோதாமா என்ன சொல்கிறேன். மைவித்திரிக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் கேட்குறீங்களா? வரேன். மைவித்திரிக்கு பகுதி 1ன்னு போட்டுட்டு உன் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வரைகளில் ஒரு லிங்க் ஆகும், பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன இந்த சூழ்நிலை என்ன பண்ணிடுச்சு, காலை கழுவிட்டு எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நான் வந்து காவல் நிலையத்தை வந்து என்னுடைய புகாரை எப்படி பதிவு பண்ணுறேன்னா, இந்த மாதிரி இந்த சூழ்நிலை உன்னுடைய குடும்ப விஷயம், நீ பேசி தீர்த்துக்கோ, நான் இதை தலையிட விரும்பலை, நீங்கள் சமாதானமாக பேசிப்பாங்க, எனக்கு வெளியில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு கொரியர் போடுறதுக்கோசரம் நான் என் 2 வீலர் எடுத்துக்கிட்டு வெளிலாவேன். அந்த சூழ்நிலை என்ன பண்ணிடுச்சு, அதனோட காரை கொண்டு வந்து பின்பக்கம் இடித்து ஒரு பள்ளத்தில் தள்ளிச்சு. அங்கே வந்து யானைகள் நடமாட்டம் 5-6 மணிக்கு மேலே மேக்ஸிமம் யானைகள் நடமாட்டம் இருக்கிறதுனால வந்து வெளில வர மாட்டாங்க. அந்த மின்சார வேலியில் வந்து மின்சாரம் எப்பயும் போய்கிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் மிஸ் ஆனேன், இல்லைன்னா அந்த மின்சார வேலியில் அடிபட்டு அன்றைக்கே நான் செத்துருவேன். இந்த கொலை முயற்சி நடந்தது. இந்த கொலை முயற்சி நடந்து பதிவு பண்ணுறேன், அந்த சிஎஸ்ஆர் காப்பிக்கு போடுற மாதிரி. அதில் வந்து நான் வந்து கொடுத்த வழக்கு என்ன, ராஜா ராமன்ற பேரை சொல்ல ராஜா ராம்னு வந்து காவல் நிலையத்தில் வந்து டைப் பண்ணுறாங்க. நான் கொடுத்தது 2016/92 பிரிவின் படி அந்த சொர்ணை ராஜாராமன் என்ற நபரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சட்டப்படின்னு. ஆனால் அந்த ஆதிக்க சாதியினர் தலையீடு. அந்த காவல் ஆய்வாளர்கிட்ட நம்ம கேட்டப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் போயிருந்தோம். ஆமாம், 5-6 பேர் போயிருந்தோம் அந்த வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு. ஆலந்துறை காவல் நிலையத்துக்கு வந்து போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து இவர் இன்ஸ்பெக்டர் வெளில போயிருக்காரு, நீங்கள் போயிட்டாங்கன்னு நாங்கள் நவர முடியாது நின்ட்டோம். கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தான் வந்து காவல் ஆய்வாளர் வந்தார் முத்துப்பாண்டி அவர்கள் வந்து இது பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வந்து விசாரிக்கிறேன், அவன் வந்து எனக்கு வந்து சொந்தக்காரன்னு ஒன்றும் கிடையாது, தவறு செய்திருந்தால் நான் கண்டிப்பாக தண்டிப்பேன். ரொம்ப பெரிய வாக்குறுதியாக கொடுத்தார். சத்தியமாக சொல்கிறேன், அவரோட வாக்குறுதியை நம்பி நான் வந்து இங்கே வந்தோம். அதுக்கு அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறேன், கோயம்புத்தூரில் ஒரு போராட்டங்க, நான் அதில் இருக்கணுன்றேன். ஐயா நான் கோயம்புத்தூரில் ஒரு போராட்டம் அதில் இருக்குன்றேன். அடுத்த நாள் கேட்டோம்னா நான் வேற ஒரு இதில் ஒரு இதாகிடுச்சு, அந்த விஷயத்தில் இருக்கான்ற. இப்போயே நாள் கடத்த நான் செய்த தர்மம் என்னை காப்பாற்றுச்சாங்க. கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய குடும்பம் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் கும்பிட்ட அந்த ஈஸ்வரன் வந்து என்னை கைவிடலை. ஒரு தகவல் வருது என்னன்னு, ஐயா நீங்கள் தோட்டத்தில் தனியாக இருக்கிறீங்க, கஞ்சா கொண்டு வந்து வச்சுட்டு உங்கள் மேலே கஞ்சா வழக்கு பதிவு பண்ணி உங்களை உள்ள தள்ள போகிறாங்க அப்படின்னுட்டு. உடனடியே நீங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறது வந்து அவங்க வந்து உங்கள் ஆபத்துக்கு நீங்களே உங்கள் ஆபத்தை நீங்களே தெரிவிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் நிறைய தான தர்மம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த ஆதிக்க சாதியினர் எல்லாருமே வந்து துணப்படுறாங்க அப்படின்றாங்க. அப்போ நான் எப்படி நான் வந்து அங்கே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா வர முடியும்? அவன் கார்த்திக் டேஷ் மாதிரி பேசுறான். அப்போ நான் வந்து என்னை காப்பாற்றிக்கலாம், நான் நீ இந்த அளவுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால தான் அந்த இடத்துல வந்து நான் சொல்லாம வர வேண்டிய சூழ்நிலையாச்சு. இந்த விவரம் அந்த தோட்டத்தின் உண்மையாளர் விஸ்வநாதனுக்கும் நான் சொன்னேன், ஐயா அவர் மேலேயும் வரணும், அவர் வந்து கஷ்டப்பட்டு உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த மனிதர் வந்து நான் சாவர வரைக்கும் மறக்கக்கூடாது.
சாவறவங்க செத்தா கூட நான் மறக்கக்கூடாது. ஏன்னா நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம அந்த என்னை பார்க்காம அந்த தோட்டத்தை சாவி எடுத்து கொடுத்த மனிதர் அவர். அவரெல்லாம் காலை தொட்டு கும்பிடணும். நான் என்னோட வயசுல சின்னதாக இருந்தாலும் அவர் குடும்பத்தோட காலையே தொட்டு கும்பிடணும். கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையோட கொடுத்தார். அந்த மனிதனுக்கு ஒரு ஆபத்து அவரோட இடத்துக்கோ அந்த மனிதனுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னுட்டு உடனடியாக அவர்கிட்ட கூட அது வந்து மிகப்பெரிய வருத்தப்பட்டார். அவர் வருத்தத்தில் நியாயம் இருக்குது. அவர் என்னை திட்டிருந்தா கூட மனசாக இருக்கும். ஆனால் இன்னைக்கும் நல்லா பேசுறாரு. என்ன அந்த மனிதருக்கு வந்து 2 பெண் குழந்தைகள். அவங்க குடும்பம் என்னால வந்து எந்த விதமான சிக்கலையும் சிக்கக்கூடாதுன்னுட்டு சொல்லாம இருந்தேன். இதை வந்து இத்தனை நாள் நான் எந்த வீடியோவிலையும் சொல்லலை. இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ பச்சை பொய். அதை வந்து எத்தனை பேர் 75,000 பேர் பார்த்துருக்கீங்க. நான் போட்டேன்னா 300 பேர் 400 பேர் பார்ப்பீங்க, அவ்வளோதான். ஏன்னா உண்மையை பேசுறது வந்து நேற்று சைபர் ஆஃபீஸில் தான் சொன்னாங்க. அந்த மாதிரி விஷயத்தை தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்கள் நல்லது சொன்னீங்கன்னா எவனும் பார்க்க மாட்டான் அப்படின்னு. அங்கேருந்து இன்னொரு அதிகாரி ஐடியா கொடுத்தாரு, இந்த சாப்பிட்ற விஷயங்கள் பற்றி போடுங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு. எனக்கு அப்படி ஏன்னா அந்தளவுக்கு சமையலில் நம்ம ஒன்றும் பெரிய ஆகலாம் ஒன்றும் கிடையாது. ஆர்த்தமெட்டிக்ஸ் கொடுக்குற அளவுக்கு இத்தனை விஷயங்கள் நடந்ததுங்க. அப்போ நான் வந்து எப்படி சொல்லாமல் அந்த இடத்த விட்டு சொல்லாமல் தான் நான் இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் கஞ்சாவர்கள் உள்ள போயிருக்கிறாரு. இப்போ அதே ஒரு மாற்றுத்திறனாளி என்ன சொல்லுவாங்க, இந்த ஆள் வந்து இங்கே அதை பண்ணுற சித்த வைத்தியம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கஞ்சா வைக்கிறாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஈஸியாக இது கேஸை இது பண்ணலாம் தெரியுங்களா? ஆனால் நான் செய்த உதவிகளும் நான் செய்த தான தர்மங்களும் அந்த இடத்துல என்னை காப்பாற்றுச்சுன்றது தான் கடவுள் சத்தியமான உண்மை. புரியுதுங்களா? அங்கேருந்து கோயம்புத்தூரை விட்டு இந்த பொண்ணு தருமபுரி பண்ணு, இந்த பொண்ணு தருமபுரியில் விட்டு நான் வேலையே போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வாரத்தில் இந்த பொண்ணை வந்து தருமபுரியில் வந்து தனியாக வீடு எடுத்து தங்கிடுச்சு. என் மனைவி தான் போய் அந்த பொண்ணுக்கு அடுப்பு அரிசி சமைக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க. சரிம்மா இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் வந்து ஒரு உயிரை வந்து நம்பி வந்த உயிரை வந்து அனாதையை விட்டு போகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை காப்பாற்றி அங்கே வச்சோம். அதுக்கு பேர் வந்து அங்கே வச்சுட்டு அந்த 4 நாள் இருந்து அந்த பொண்ணுகள்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்ததில்ல. அந்த பொண்ணு கூட நான் தருமபுரியில் குடும்பம் நடத்தினேன். டேய் நீவிடா அங்கே இருக்கிறவங்க போய் கேளுடா. அவங்க அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட புருஷன் எத்தனை தடவை அந்த கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது நீங்களாம் இதெல்லாம் எப்படி பேசலாம்? 2வது கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது அந்த பொண்ணு வசிக்கிற இடத்துக்கு வந்து அவங்க கணவனையும் அடிக்கடி போகணும். அங்கே போய் இருக்கிற மாற்றுத்திறனாளி அந்த உதவி செய்த ஒரு மாற்றுத்திறனாளி, கண் தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்களை போய் நடக்கணும் கார்த்திக்கு பொய் சொல்லி பேசணும். இத்தனையும் இருக்குது. இதுக்கும் மையத்திரிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? மையத்திரி கதையை வந்து இனிமேல் தாங்க ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சேலம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் வந்து கிட்டத்தட்ட 2019 கொரோனா வந்ததுங்களா, 2017 லாஸ்ட் இயர் தான் வந்து சேலம் வரேன் நான். அங்கே நான் வந்ததுக்கு காரணம் வந்து இரிடியம் விண்வெளிக்கல் அப்படின்ற ஒரு மோசடியை வந்து வெளிக்கொண்டு வருவதற்காக அதுக்குள்ள வந்தேன். இங்கிருந்து ஆரம்பிக்கும் மையத்திரி. அதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பயிற்சியாளர் பாருங்கள்.